வணக்கம் தமிழ் மக்களே. இன்னைக்கு கேரளாலையும் சரி தமிழ்நாட்டிலும் சரி சக்கப்போடு போட்டு இருக்க மஞ்சுமேல் பாய்ஸ் படத்தோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கேரளாவில் மஞ்சுமேல் என்ற ஊரில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் எங்கேயாவது டூர் போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ கோவா போகலாம் இல்லைனா வேறு எங்கேயாவது போகலான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கப்ப அவங்க கொடைக்கானல் போகலான்னு டிசைட் பண்ணுறாங்க. கொடைக்கானல் ரீச்சும் ஆயிடுறாங்க. கொடைக்கானல் போன உடனே அங்கே இருக்க எல்லா பிளேஸும் சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்க குணா கேவ், அதாவது குணா படம் ஷூட் பண்ண குகைக்குள்ளே போகிறாங்க. அது தடை செய்யப்பட்ட இடம்னு தெரிஞ்சும் அதுக்குள்ளே போகிறாங்க. உள்ளே போய் குணா படத்தோட கண்மணி அன்போடு காதலன் சாங் பாடிட்டே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸில் சுபாஷ்னு ஒருத்தர் தவறுதலாக பள்ளத்தில் விழுந்துடுறாரு. அது ரொம்ப ஆழமான பள்ளம். ஸோ அவரை வெளியே எடுக்க எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க, அவங்களால முடியல. உடனே போலீஸ்கிட்ட ஹெல்ப்புக்காக போகிறாங்க. பட் போலீஸ் தடை பண்ண இடத்துக்கு நீங்கள் எதுக்கு போனீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அடிக்கிறாங்க. ஒரு வழியாக போலீஸை சமாதானப்படுத்தி போலீஸை எப்படியும் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்த உடனே போலீஸ் அதை பார்த்துட்டு இது ரொம்பவே ஆபத்தான பள்ளம், சுபாஷ் பிழைக்க மாட்டான், கண்டிப்பாக செத்து போய் இருப்பான்னு சொல்ல இவங்க எல்லாரும் அந்த பள்ளத்தில் சுபாஷ் சுபாஷ்னு கத்துறாங்க. உடனே சுபாஷ் கிட்டே இருந்தும் பதிலுக்கு சத்தம் வருது. உடனே சுபாஷ் உயிரோட தான் இருக்கான்னு சந்தோஷப்படுறாங்க. ரெஸ்கியூ டீம் கிட்ட சொல்லி அவரை வெளியே எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. யாராவது ஒருத்தர் உள்ளே போனாதான் சுபாஷை காப்பாற்ற முடியும்னு ரெஸ்கியூ டீம்ல இருந்து யாரையாவது போக சொல்கிறாங்க. பட் யாரும் உள்ளே போக முன் வரலை. ரெஸ்கியூ டீமை ரொம்ப பழக்கப்பட்ட இவங்களே உள்ளே போக பயப்படுறப்ப வந்த ஃப்ரெண்ட்ஸில் குட்டன் என்றவர் நான் உள்ளே போகிறேன்னு சொல்லி போலீஸை ஒத்துக்க வச்சு சமாதானம் பண்ணி உள்ளே போகிறாரு. 120 அடி உள்ளே போயும் சுபாஷை காணும். எடுத்துகிட்டு வந்த ரோப் பத்தாமல் உடனே எக்ஸ்ட்ரா ரோப் போட்டு அகைன் உள்ளே அனுப்புகிறாங்க. 120 அடி கீழே போனால் மூச்சு விட கஷ்டம்னு தெரிஞ்சோ அந்த குட்டன் தன்னோட ஃப்ரெண்டுக்காக அவரோட உயிரை பயணம் வச்சு போகிறாரு. ஒரு வழியாக அவர் அந்த இருட்டில் டார்ச் வெளிச்சம் வச்சு கண்டுபிடிக்கிறாரு சுபாஷை. அவரை சேர்த்து மேலே தூக்குறப்ப ரோப்பு பாறைக்கு நடுவில் மாட்டி தூக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கயிறு இழுக்கிற ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால கஷ்டப்பட்டு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தூக்குறாங்க. ரெஸ்கியூ டீமால் முடியாததை ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கஷ்டப்பட்டு செய்கிறாங்க. இப்படியே மேலே வருவாங்களா மாட்டாங்களா, இல்லைனா ரோப் அருந்து 2 பேரும் உள்ளே மாட்டிப்பாங்களான்னு துவண்டு போன நம்ம நெஞ்ச தூக்கி நிறுத்துற மாதிரி அவங்க வெளியே வர அப்போ போட்டாங்க பாருங்க சாங்கு. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானதுன்னு. இந்த லைனை கேட்டதும் ஆட்டோமேட்டிக்காக கையை தட்டுவோம் பாருங்க, நம்மளை அறியாமலே கத்துவோம். அதுதாங்க படத்தோட சக்ஸஸுங்க. ஒரு வழியாக ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சுபாஷை சேர்த்து சரி பண்ணிடுவாங்க. கடைசியாக த ரியல் ஸ்டோரின்னு சொல்லி உண்மையாக அங்கே போனவங்களை காட்டுறாங்க. இந்த மூவிக்கு ஸ்டோரி எவ்வளவு முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக குணா மூவியும் கண்மணி அன்போடு காதலன் சாங்கும் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் தமிழ்நாட்டிலையும் இந்த மூவி வேற லெவலில் வசூல் சாதனை படைக்குது. இந்த படத்துக்கு போகிறவங்க ஐயோ நமக்கு மலையாளம் தெரியாதுன்னெலாம் ஃபீல் பண்ணாதீங்க. 50% மலையாளமும் 50% தமிழும் இருக்கிறதுனால உங்களுக்கு மலையாளம் மூவி பார்த்த மாதிரியே ஃபீல் இருக்காது. போய் கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள், படத்தை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது போன்ற சினிமா அப்டேட்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.